ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்ம மதுரை ஜிஹெச்சில் நார்மல் டெலிவரி ஆச்சு. பாய் பேபி பிறந்தாங்க. எனக்கு இந்த டெலிவரி வந்துட்டு 3rd டெலிவரி. December 9, 2024 அன்றைக்கி தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. பாய் பேபி பிறந்தார். பேபி சூப்பராக இருக்கார், நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. ஜிஹெச்சில் வந்துட்டு எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்துட்டு ஜிஹெச்சில் எல்லாமே மாறிடுச்சு. நல்லா ட்ரீட்மெண்ட்டு நல்லா போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டாஃபும் நல்லா என்ன கேட்டாலும் கோவப்படாமல் பதில் சொல்கிறாங்க. எனக்கு இந்த வாட்டி டெலிவரிக்கு நான் ஜிஹெச் போனது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எனக்கு பிஃபோர் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு பெயின் வந்தோடனே நான் ஜிஹெச் போகாமல் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு டிலே பண்ணிட்டேன். அதனால் எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே எனக்கு அவ்வளோ பெயின், 10 நிமிஷம் தான் இருந்துச்சு. அந்த கேப்பில் ஜிஹெச்சில் போய் செட்டில் ஆகிட்டு கையெழுத்து போட்டுட்ருக்கேன், அப்போவே எனக்கு பேபி வெளியே வந்துடுச்சு. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் பேபி நார்மலாக இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆக தான் எனக்கே ரிலீஃப் ஆகிட்டு பேபியை பார்த்தேன். பேபி சிரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆச்சு மைண்டே. அப்படி இப்படின்னு ரொம்ப அந்த சமயம் வந்துட்டு பகன்னு அப்படி ஒரு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி ஃபேஸை பார்த்து பேபியை தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு நார்மல் ஆகிட்டு நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. இவர் தான் சவீர். எனக்கு மொத்தம் 3 குழந்தைங்க சொன்னேன்ல. மூத்தவர் பேர் வந்துட்டு சஹீர், 2வது வந்துட்டு சமீர், இவர் கடைக்குட்டி சவீர். சவீர் வந்துட்டு கேர்ள் பேபியாக இருப்பாங்கன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் பாய் பேபியாக தான் வந்தார். இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. இப்போ சவீருக்கு வந்துட்டு 5 month ஆகிடுச்சு. இனிமேல் சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.